ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு மாடி தோட்டம் விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கார்டனில் ஒரு ஸ்மால் அப்டேட் தான். என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஒரு ஸ்மால் அப்டேட் தான் வந்து. இப்போ பாருங்கள், அந்த நாட்டு ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ பூத்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா அந்த தளவுகள்லேயும் பார்த்திங்கன்னா இது இருக்குது இல்லைங்களா, ஆலுவேரா சோற்றுக்கட்டால் அந்த கற்றாழையோட இதை தண்டுகளை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுறணும். இது எதுக்காகனா, நம்ம அந்த கட் பண்ணுற அந்த தண்டு வெயிலில் காயாமல் இருக்கிறதுக்காக நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும் செடிகள். அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு 4 நாள் 5 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தளிர் விட்டுருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தளிர் விட்டுருக்குன்னு. எப்போ ரோஸ் செடி நம்ம கட் பண்ணி விட்டாலும் இந்த மாதிரி கற்றாழையை கட் பண்ணி எல்லா தளவுகளையும் நம்ம சொருவி வச்சிடணும். அது செடிக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஈஸியாக நமக்கு தளிர் விட்டு நிறைய தளிர்கள் நமக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்டேட் நம்ம பார்த்துக்கலாம். இது இப்போ பார்த்தது கொத்தவரங்காய். இங்கே இருக்கிறது வரிசையாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இங்கே ஒரு கொத்தவரங்காய் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸோட பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம செடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வல்லாரை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாட்டில் போட்டிருக்கோம். எப்போவுமே ரெகுலராக வல்லாரை பறிக்கிறதுக்கு நமக்கு வல்லாரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 7 டேஸுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் பஞ்சமே இல்லைங்க. எப்போவுமே ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நிறைய ஃப்ளவர் வருங்க. ஃபுல்லாக நிறைய தளிர் விட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ரோஸ் பூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த பூவுமே நாங்கள் மேக்ஸிமம் பூவே வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் இந்த 7 டேஸ் மட்டும் எங்களுக்கு எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமையல் கழிவுகள்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா இந்த 7 டேஸ் ரோஸ் செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக தளைஞ்சு நிற்கிதுன்னு. இது ஓரளவுக்கு ஸ்டேஜ் வரும்போதே நம்ம அதை பறித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோங்க. இல்லைன்னா ரோஸ் செடி கெட்டு போயிடும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். லாஸ்ட் வீக்கில் ஓரளவுக்கு பெருசாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸஸ் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 7-8 ரோஸ் மட்டும் நான் பறிச்சுக்க போகிறேன். இப்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரோஸஸ்ஸு. 3 டேஸ் 4 டேஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோஸ் ஓரளவுக்கு தாங்கும். நம்ம பன்னீர் ரோஸாக இருந்தால் தான் 1 டே மட்டும்தான் நமக்கு தாங்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 7 அல்ல 8 ரோஸஸ் தான் நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது ஆல் டைம் சீசன். எல்லா டைம்லேயுமே இந்த ரோஸஸ் நமக்கு கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.